எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், நானிலம் பயனுற வேண்டும். சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து MBBS முடித்து மேற்படிப்புக்கு குடும்ப சூழல் வழி கொடுக்காத நிலையில் சென்னை லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து கொண்டே MS ஆர்த்தோ முடித்து பின்னர் மெடிக்கல் காலேஜில் பணி மேற்கொண்டாலும் தன் தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் எனும் உந்துதலோடு தனது கிராமத்தில் நவீன வசதிகளோடு ஒரு ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல் கட்ட களம் இறங்கினார். ஆனால் அதற்கான பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. போதிய பொருளாதார பின்புலம் இல்லாததால் முழுக்க வங்கிக் கடன், அதை பெறுவதற்காக தேவைப்பட்ட அங்கீகாரங்கள் என அனைத்தையும் தனி ஒருவனாக சமாளித்து எதிர்ப்பட்ட இன்னல்களை எல்லாம் எதிர்கொண்டு செய்வன திருந்த செய் என்னும் எண்ணத்தோடு இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் என சிறப்பான ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல். ஒரு விபத்தில் காயமுற்று வாழ்க்கையை இழந்துவிட்ட நிலையில் வந்தவர்கள் முழுவதுமாக குணமாகி உடலாலும் மனதாலும் புது தெம்போடு மகிழ்ச்சியோடு செல்லும் அந்த தருணங்களே தனது வெற்றி துளிகள் என குறிப்பிடும் டாக்டர் ஸ்ரீராம், பவுண்டர் மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது நக்ஷத்ரா அவார்ட்ஸ். டாக்டர் டி ஸ்ரீராம் சாருக்கு நல்ல ஒரு வரவேற்பு. சார், நம்ம ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க போல், அவங்க கொடுக்குற ஆரவாரம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு சில வார்த்தைகள். Good evening everyone. Thank you Nakshatra and Mr. Sujit for selecting me in this category. ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பேசிக்கலி எங்கள் அப்பா ஹீஸ் ஃப்ரம் திருவட்டார். இங்கே அம்மா வந்து இரவீர் புதூர் கடை, மஞ்சாடின்னு சொல்லுவாங்க முன்னாடி. கல்யாணம் முடிஞ்ச உடனே தே வென்ட் டு சென்னை. ஸோ நான், எனக்கு 2 எல்டர் பிரதர் இருக்காங்க. நாங்கள் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லாக சென்னை தான். நான் கரெக்டாக ஒரு 2016க்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி இந்த ஊருக்கு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் படித்தது வந்து UG PSG. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 4 இயர்ஸ் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டியூ டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் எனக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. வென் ஹவர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு மணி, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி திங் எல்ஸ். நீ வேலை செய்கிறதுக்கு காசு கிடைக்குதா, வேலை செய்ய. ஸோ ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போவேன், 3 ஹாஸ்பிட்டல் வேலை செய்வேன். அந்த காசை வச்சுருந்தேன். PG ஃபீஸ் கட்டினேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். படித்து முடிச்சுட்டு காட் மேரியா, ஷீ இஸ் அன் ஒஜிஷியன். அவங்க இந்த ஊரில் இருந்து. என்னோடய எல்டர் பிரதர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன். எங்கள் அப்பாவோட ஒரே கனவு என்னென்னா, எப்படியாவது வந்து டாக்டர் ஆக்கிடணும் பசங்களை அப்படின்னு. பெரிய அண்ணன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன், சின்ன அண்ணன் வந்து ஜென்ரல் சர்ஜன். தி ஒர்க் இன் சென்னை. கடைசியில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சார். பா, நான் பிறந்த ஊருக்கு எதாவது ஒன்று பண்ணும்ப்பா, யூ பெட்டர் ஸ்டார்ட் சம்திங் தேர் அப்படின்னு. நான் இங்கே வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் காரக்குணம் மெடிக்கல் காலேஜ் ஃபார் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளுக்கு சிட்டியில் வேலை பார்த்துட்டு இங்கே கிராமத்து பக்கம் வந்த உடனே நம்மளுக்கு எனக்கு பேசிக்காக என்னென்னா, எது பண்ணாலும் 100% பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. நான் இருந்த ஒரு ஊர் சத்தியமாக நிறைய பேருக்கு தெரியுமா என்ன தெரியல, உடையார் விலைன்னு சொல்லுவாங்க. குளச்சல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். அந்த இடத்துல நான் இதை ஸ்டார்ட் பண்ண நான் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் கேட்ட கேள்வி, இங்கே எதுக்குங்க காசை போடுறீங்க, எடுக்க முடியாது. அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் லோன் தான்ப்பா எடுக்க போகிறேன். அப்பா சொன்னார், டேய், நான் உன்னை படிக்க வச்சது சம்பாதிக்க இல்லை, சர்வ் பண்ணுறதுக்கு. நீ அங்கே கிராமம்ல சர்வ் பண்ணு, நான் சொத்து வச்சுருக்கேன், நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னாரு. நம்ம கான்செப்ட்டு சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அப்பாவுக்கு சர்வ் பண்ணணும். சரி, ரைட், இது ஒரு நல்ல இடமா அமையும்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கப்பட்ட இடம்தான் இந்த மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல். வெண்டிலேட்டர்ஸ், ஹை அண்ட்
மாடுலர் தேட்டர்ஸ் எல்லாமே ஹை எண்ட். நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் போனால் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே என்கிட்ட உண்டு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிங் என்ன இருந்துச்சுன்னா, நான் முதல்ல ஒர்க் பண்ணும்போது அடிபட்டு வருவாங்க, அங்கேருந்து குறைஞ்சது 20 கிலோமீட்டர் போகணும் நல்ல ஹாஸ்பிட்டல் போகணுன்னா. லிம்பு இழந்திருக்காங்க, உயிரை இழந்திருக்காங்க. நான் பார்த்துருப்பேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா இப்படி நியூஸ் வரும். ஸோ இதெல்லாத்தையும் தடுக்கணுன்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ நான் ஒருத்தன் அப்படின்னு கிடையாது, என்னோடய ஸ்டாஃப்ஸ் இப்போ இந்த சத்தம் கேட்டிங்கல்ல, இவங்க என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க இல்லை அப்படின்னா ஐ கான் கிவ் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். என்னோடய நேம் இந்த மாதிரி ரீச் ஆகிருக்காது. என்னோடய ஹாஸ்பிட்டல் ஃபீட்பேக்கில் என் பேஷண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே, எப்போ வீட்டில் இருந்த மாதிரி இருந்ததுப்பா, ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை அப்படின்னு. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் மை ஸ்டாஃப்ஸ். தேங்க்யூ சார்.